ஹாய் காய்ஸ். ரொம்ப வருஷம் அப்பாவை பிரிஞ்சிருக்கிற பையன் அவங்க அப்பாவை சந்திக்கிறதுக்காக வரான். அப்ப அவங்க அப்பாவோட பாரம்பரியமான வேட்டையாடுறத அவங்க பையனுக்கு சொல்லி தராரு. அப்படி ரெண்டு பேரும் வேட்டையாடுறதுக்காக பனி நிறைந்த மலைக்கு போறாங்க. அங்க ஒரு தப்பான விஷயம் நடந்தனால ரெண்டு பேரும் பயங்கரமா அடிபட்டு அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. கடைசியில அவங்க ரெண்டு பேரும் தப்புச்சாங்களா இல்லையான்றத முடிச்ச படம் தான் 2017 ரிலீஸ் ஆன வாக்கிங் அவுட். சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷாட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்போ இவன் இறங்குற இடத்துலதான் அவங்க அப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இவன் இந்த ஊருக்கு வந்திருப்பான். இப்ப அவன் போறான். அவங்க அப்பா அங்க இல்லாதனால கொஞ்ச நேரம் அவங்க அம்மா கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவங்க அம்மா கிட்ட என்னோட ரொம்ப குளிரா இருக்கு, ரொம்ப மலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வராங்க. இந்த கிளைமேட் ரொம்ப சூப்பரான கிளைமேட், நீ வந்தது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போவாங்க. அப்படி அவங்க அப்பா கார்ல கூட்டிட்டு போகும்போது இந்த இடத்துல மவுஸ் அப்படின்ற ஒரு விலங்கு இருக்கும். அது பார்க்க ஒரு பெரிய சைஸ் மான் மாதிரி இருக்கும். அது இந்த பனி காலத்துல இந்த இடத்துல அதிகமா இருக்கும். நான் உன் வயசுல இருக்கும் போது இதை வேட்டையாடி இருக்கேன். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வாட்டி நீ பண்ண போறன்றத அவங்க அப்பா சொல்லி ஆர்வமா பேசிக்கிட்டே போறாரு. ஆனா ஹீரோக்கு வேட்டையாடுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவர் வீடியோ கேம்ல மட்டும்தான் அது மாதிரி கேம் எல்லாம் விளையாடுவாரு. ரொம்ப புதுசா இருக்கும் அவருக்கு. கொஞ்சம் அவங்க அப்பா கிட்ட பேச தயக்கம் இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. பிரியும் போது அவங்க பையனை அவங்களே கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்க அப்பாவும் அம்மா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க அவங்க நல்லதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, உனக்கு வேட்டையாடுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் சொல்லிட்டு கையில ஒரு கன்னு கொடுக்குறாங்க. ஹீரோக்கு அது எப்படி யூஸ் பண்ணனே தெரியாது. சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அவருக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இப்படியேதான் வேட்டையாடணும் சொல்லி அங்க பறக்கிற பறவைகளை அவரு ஷூட் பண்ணுவாரு. ஆனா ஹீரோக்கு கொல்றதெல்லாம் பிடிக்காது. இல்ல நான் பண்ணலன்னும் போது இதை கத்துக்கும். இது ரொம்ப பாரம்பரியமான விஷயம், ஏன் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரால் ஒழுங்கா ஷூட் பண்ண முடியாது. அக்செப்ட் ஆயிருவாரு. ஆனா அவங்க அப்பா பரவாயில்ல, தோக்குறது தப்பு கிடையாது, நீ பண்ணதான் கத்துப்ப, ட்ரை பண்ண, உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவ் பண்ணுவாரு. ஆனா ஹீரோ தோக்க அவருக்கு கோவம் அதிகமா வரும். நான் தான் சொல்றேன்ல எனக்கு வரலன்னு, என்ன விடுங்க, நான் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி கத்துவாரு. நீ ஒரு தடவை முயற்சி பண்ண, இந்த வாட்டி கண்டிப்பா உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல இருட்டவே ஆரம்பிச்சிடும். அப்படி இருட்ட ஆரம்பிக்க ஹீரோவும் பேசாம வீட்டுக்கு போலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ ஷூட் பண்ணாதான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே போகணும்ன்றத சொல்லிடுவாரு. ஹீரோக்கு பயங்கர கடுப்பாயிரும். சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணா சொல்லிட்டு அவரு ஷூட் பண்ண அவங்க அப்பா அந்த பறவை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேகமா போய் தேட ஆரம்பிப்பாரு. ஆனா ஹீரோக்கு தெரியும் நான் ஷூட் பண்ணவே இல்லப்பா, கண்டிப்பா அதனால குறி பட்டிருக்காது அப்படின்னு சொல்ல, இல்ல கண்ணா நீ ஷூட் பண்ண, நான் பார்த்தா அது இங்கதான் விழுந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப நேரம் தேடுவாரு. ஆனா அங்க எதுவுமே இருக்காது. நான் தான் சொன்னேன்லப்பா, நான் எதையும் ஷூட் பண்ணல, இங்க எதுவுமே இருக்காது. ஆமா, நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது இங்க ஒரு நாய் வளர்த்தீங்களே, அந்த நாய் இல்லையா? அட்லீஸ்ட் அந்த நாய் இருந்தா நம்ம ஷூட் பண்ண பிறகு அது வேகமா போய் அது பிடிக்குமே. நீங்க இப்ப தனிமையா தானே இருக்கீங்க, தாத்தா கூட இல்ல அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நீங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் தனியா தானே இருப்பேன், எனக்கு நாய் எல்லாம் தேவையில்லை, என்ன நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்செட்டா அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ நைட்டு வீட்டுல அவங்க அப்பா பையனுக்காக சமைக்கும் போது அப்ப பழைய போட்டோ எல்லாம் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுல சின்ன வயசுல ஹீரோ இங்க இருந்த போட்டோஸ், அவங்க தாத்தா மீன் பிடிச்ச போட்டோஸ், அதெல்லாம் பார்க்கும் போது ஹீரோக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. தாத்தாவா அப்ப நீங்க தானே போட்டோ எடுத்தீங்கப்பா அப்படின்னா, ஆமா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க, ஆமாப்பா நீங்க சொன்னீங்களா அந்த மவுச வேட்டையாடணும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, அது இந்த பனிங்காலத்துல இந்த இடத்துல அதிகமா இருக்கும், அது கொஞ்சம் ஸ்லோவா தான் நகரும், அதை நம்ம ஈஸியா அட்டாக் பண்ணலாம் நினைப்போம், ஆனா அது ரொம்பவும் கடினமான விஷயம். உங்க தாத்தா இருக்கும் போது எனக்கு முதல் டெஸ்டே அதை பிடிக்கதான் சொன்னாரு, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அது கரெக்டா நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டே இருக்க, இப்போ ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும். ஹீரோ எடுக்க மாட்டாரு. அவங்க அப்பாவும் இந்த இடத்துல அப்பப்ப சிக்னல் கட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம நம்ம நாளைக்கு மூஸ் குடிக்க போகும்போது நீ போன் எடுத்துட்டு வரக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல சிக்னல் இருக்காது, நீ போன் எடுத்துட்டு வந்தாலும் வேஸ்ட் தான், நீ கவலைப்படாத, உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாரு. ஹீரோக்கு விலங்கெல்லாம் கொள்ளவே பிடிக்காது. ஆனா அப்பாட்ட நோன சொல்ல தயக்கம் இருக்கிறனால சைலண்டாவே இருப்பாரு. இப்போ நைட்டு அப்பவும் பையன் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா பயங்கரமா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ வீடியோ கேம் விளையாடிட்டு இருப்பாரு. வீடியோ கேம் விளையாடாத பார்த்தவங்க அப்பா முதல்ல அதை நிறுத்து, தூங்கு அப்படின்றத சொல்லுவாரு. ஆனா ஹீரோ அது கண்டுக்காம விளையாடிட்டே இருக்க, இப்ப வெக்கிரியால உடைக்கவா அப்படின்னு சொல்லி கத்த ஹீரோக்கு கடுப்பாயிரும். அப்படி தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அப்பாவும் அவரு ஹீரோ வயசுல இருக்கும் போது அவங்க அப்பா அவருக்கு கொடுத்த கன்னை ஹீரோக்கு கொடுப்பாரு.
இந்த கன்னை வச்சுதான் நான் அந்த விலங்கை வேட்டையாடினேன், இப்போ நீ பண்ண போற அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அந்த கன்னை பார்க்க ரொம்பவும் பிடிக்கும். சரி வா, உனக்கு இது எப்படி யூஸ் பண்ணா நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்ப அவங்க அம்மாட்ட இருந்து கால் வந்த உடனே ஹீரோ பேசுறதுக்காக போவாரு. ஆனா அவங்க அப்பாவும் நேரம் ஆயிடுச்சு, வா நம்ம போகணும் வேட்டையாட அப்படின்னு சொல்ல போனா வீட்லயே வச்சுட்டு அப்பா கூட அந்த பனி நிறைந்த மலையை நோக்கி போறாரு. அப்படி அவங்க அப்பா கூட அங்க போகும்போது அந்த இடத்துல அவங்க அப்பா வண்டியை நிறுத்திடுறாரு. இதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இரவுல இந்த இடத்துலயே தங்கிட்டு அடுத்த நாள் வேட்டைக்கு நம்ம ரெடி ஆயிடலாம்னு கொள்ள ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா இந்த இடத்துல நாங்க தங்க போறோம் நீங்க சொன்னீங்கன்னா நான் டென்ட் எடுத்துட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்ல, டென்ட் எல்லாம் தேவையில்ல, இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, அங்க ரொம்ப பத்திரமா தூங்கலாம் போது, இல்லப்பா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, ஏன் நம்ம இங்க வந்து தூங்கணும், எனக்கு இந்த இடம் பயமா இருக்கு, ரொம்ப குளிருமே, இருட்டானா, அது மட்டும் இல்லாம உங்க கொரட்டை சத்தம் வேற கடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாத, நான் உன்னை சேஃபா கூட்டிட்டு போறேன், அந்த இடத்துல நீ சேஃபா தூங்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிரும். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, எனக்கு விலங்குகள்லாம் கொள்ள இன்ட்ரெஸ்டே இல்ல, உங்க அப்பா உங்களுக்கு சில விஷயம் சொன்னாங்கன்னா அதை நீங்க பண்ணுங்க, அது எதுக்கு எனக்கு திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவத்துல நான் எந்த ஒரு விலங்கையும் கொல்ல போறது இல்ல, எனக்கு இது பிடிக்கல, நான் இங்க இருந்து போறேன்றத ஹீரோ சொல்லிடுவாரு. அவங்க அப்பாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. சரி, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உனக்கு வேண்டான்னா வேண்டாம், நம்ம ரிட்டர்ன் போயிடலான்னு சொல்லி அவர் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. இதை ஹீரோவும் பாக்குறாரு. ச்சே, நமக்காக இவ்வளவு தூரம் அவர் கூட்டிட்டு வந்தாரு, அப்படி சொல்லியிருக்க கூடாது, சரி போய் தான் பாக்கலாமே சொல்லி சரிப்பா நம்ம போலாம் அப்படின்றத ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்பாவும் பையனும் சேர்ந்து அந்த பனி பிரதேசத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பாவும் அந்த மூஸ் மலைக்கு மேலதான் இருக்கும், நம்ம மேல போனோம்னா இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு தான் மேல போற மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா கரடிகளும் இங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கையில கண்ணு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு பயங்கர பயம். இங்க கரடி இருக்குமா, இது எங்க நீங்க சொல்லவே இல்லையானும் போது, இங்க பாரு பயப்படாத, நான் தான் கூட இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே 2 பேரும் நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு மரத்தால செஞ்ச சின்ன டென்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும். இது அவங்க அப்பா தாத்தா கூட வரும்போது இங்கதான் தங்கிட்டு இருந்தாங்க, இந்த இடம் சேஃபான இடம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருட்ட தொடங்குது. அவங்க 2 பேரும் நெருப்பு மூட்டி சில உணவுகளை சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட, நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க எப்ப அந்த விலங்கை வேட்டையாடுனீங்க அப்படின்னு கேட்க, நான் உன் வயசுல இருக்கும் போதுதான் வேட்டையாடினேன், அந்த டைம் எனக்கு ரொம்ப பயம், நான் அதை எப்படி வேட்டையாடுவேன், கடைசியில நான் அதையும் வேட்டையாடினேன், அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய சைஸ் ஆட்டையும் நான் வேட்டையாடினேன் அப்படின்னு சொல்ல, அப்ப தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருல. அதுதான் இல்ல, இப்ப உனக்கு 14 வயசு, எனக்கு 30 வயசு, ஆனா எனக்கும் என் அப்பாவுக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்காது, அதை விட அதிகமா இருக்கும். என் அப்பாவுக்கு 50 வயசு, எனக்கு 14 வயசு. சோ என்னால அவரோட எண்ணங்களும் அவர் என்ன சிந்திக்கிறாருன்றத கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிதான் பாட்டியும் இறந்து போனாங்க. பாட்டி இறந்த பிறகு அப்பா ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அவர்கிட்ட நான் நிறைய விலங்குகளை எப்படி வேட்டையாடுறத கத்துக்கிட்டேன். ஆனா பாட்டி போன பிறகு தாத்தா நிறைய விஷயங்கள்ல அமைதியானாரு. அவர் விலங்குகளை வேட்டையாடவே விரும்பாம விட்டுட்டாரு. ஒரு வாட்டி நான் பறவைய வேட்டையாடினா அதுக்கு தாத்தா எதுவுமே ரியாக்ஷன் பண்ணல, சைலண்டாவே இருந்தாரு. தாத்தா பத்தி பேசிட்டே இருக்க, என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் உனக்கு சொல்லித்தரேன், என்னோட எண்ணங்கள் நீ அப்பாவானாதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்கலாமான்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில அவங்க அப்பங்க பையனை எழுப்பி, வா நம்ம வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்த காமிக்கிறாரு. இந்த மொத்த மலையும் இப்ப நமக்கானது, இங்க இருக்கிற விலங்க நம்ம வேட்டையாடணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக ஹீரோக்கு ஒரு ஆர்வம் வருது. அப்படியே அங்க நடந்து போறாரு. இப்போ நம்ம ரொம்ப பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கணும், நம்ம கிட்ட வந்த பிறகு அதை நம்ம அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. அங்க எந்த ஒரு விலங்கும் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு பெரிய சைஸ் கரடி வருது. அதை பார்த்த ஹீரோ பயப்படுறாரு, ஷூட் பண்ண ரெடியா இருக்காரு. ஆனா அவங்க அப்பாவும் அதை நம்ம ஒன்னும் பண்ணலன்னா அது இங்க இருந்து போயிரும், அதுக்கு நம்ம வாசனை நல்லாவே தெரியும், அது கிட்ட நம்ம மாட்டிட்டோம்னா எவ்வளவு ஓடினாலும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சைலண்டா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா, வா வேற இடத்த போய் பாக்கலான்னு பாத்துட்டு இருக்க, அங்க ஒரு தண்ணி குளம் இருக்கும். அதுல அவங்க தேடி வந்த விலங்கு இறந்து போயிருக்கும், அதை வேற யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை அவங்க நேத்து தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா பயங்கரமா கோபப்படுறாங்க. இங்க நம்மள மாதிரி நிறைய வேட்டைக்காரங்க இருக்காங்க, ஆனா அவங்க நம்மள மாதிரி நல்லவங்களே கிடையாது, இதை இப்படி ஷூட் பண்ணிட்டு போயிருக்கானுங்க, நம்ம இவ்வளவு நாள் பிளான் பண்ணது எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன். கோவத்துல அப்படியே பேசிட்டே அந்த இடத்த விட்டு வேக வேகமா நடக்க ஆரம்பிப்பாரு. ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டே போவாரு. ஹீரோக்கும் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அவங்க அப்பா அப்செட்
ஆபத்தா இருக்கிறத புரிஞ்ச ஹீரோ அவரை சிரிக்க வைக்க சில விஷயத்த பண்ணுவாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பா சரி வா வேற இடத்துல போய் பார்க்கலாம்னு நடந்து போனா இவங்கள பார்த்த மாதிரியே அங்க அந்த விலங்கு இருக்கும். அப்பாவும் பையனும் குறி பார்த்து அதை ஷூட் பண்ணிடுவாங்க. ஹீரோ ஷூட் பண்ணும்போது அது மிஸ் ஆயிரும். ஆனா அவங்க அப்பா கரெக்டா ஷூட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு உணவுக்காக அதோட இறைச்சியை அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்க அப்பா டயர்ல தூங்கும் போது அவருக்கு தாத்தாவோட நினைவுகள் நிறையவே வரும். அப்படி தூங்கிட்டே இருக்க இப்ப ஹீரோவை எழுப்பிட்டப்பா இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்பா நீங்க எப்படி அந்த விலங்கு ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் பண்ணீங்கன்றத சொல்லுங்கப்பா அதை கேட்க நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் என் அப்பா அங்க கூட்டிட்டு போனாரு. எப்படி அவங்க கூட வந்து ஷூட் பண்ண ஹெல்ப் பண்ணணும் அப்படி என் அப்பா பண்ணல. என்ன அப்படியே காட்டுல தனியா விட்டுட்டாரு. நீயே போய் அதை தேடி அதை ஷூட் பண்ணுன்னு சொன்னாரு. அந்த விலங்கு பார்க்க எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. அவர் எனக்கு சொன்ன அடையாளம் அதோட மூக்கு நீளமா இருக்கும்னு தான். நானும் தேடினேன். டயர்ல சுத்திக்கிட்டே இருந்தேன். என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அப்போ அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல அந்த விலங்கு இருந்துச்சு. அதை அட்டாக் பண்ணோம் நான் ஷூட் பண்ணேன். ஆனா அது அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சு. நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு ஓடினேன். அதை மிஸ் பண்ணிட்டேன் போல. அவ்வளவுதான் இன்னைக்கு என்னோட சான்ஸ் போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது தூரமா நின்றுட்டு இருந்தது. ஏதோ எனக்காவே அது அங்க இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை அட்டாக் பண்ணணும்னு வேகமா ஓடி போய் கீழே இந்த சேத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாரு. எல்லாவற்றையும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது இல்ல. அப்படிதான் அன்னைக்கும் எனக்கு இருந்தது. இப்ப அடுத்த நாள் காலையில அப்பவும் பையனும் நடந்து போயிட்டே இருக்கும் போது இந்த இடத்துல பனி ரொம்ப அதிகமா இருக்கும். ஹீரோவால நடக்க முடியாது. ரொம்ப தாக எடுக்கும். தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால அவங்க அப்பாவும் நம்ம காத்துட்டு இருக்க ஒரு நேரமும் இந்த பனியோட அளவு அதிகமாயிட்டே இருக்கும். அதனால நகர்ந்துகிட்டே இருக்கணும்னா நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் போது இப்போ பனி இருக்கிற அந்த இடத்துல ஒரே ரத்தமா இருக்கும். உங்க அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கு. அப்பதான் அவங்க அப்பா சொல்லுவாரு இது ஏதோ கரடியோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க நடந்து போகும்போது தூரத்துல ஒரு இறந்து போன கரடி இருக்கும். அது அம்மா கரடின்றத அவங்க அப்பா கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. கண்டிப்பா அதை தேடி அதோட அம்மாவும் இல்ல வேற ஒரு கரடியும் வரும். நம்ம இங்க இருக்கிறத பார்த்தா நம்மள அதை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இறந்து போன கரடிய வேகமா மறைச்சிடணும்னு சொல்லி பனியெல்லாம் அது மேல மூடி மறைக்கிறாங்க. அப்ப ஹீரோ ரொம்ப தாகமா இருக்குப்பான்னும் போது தண்ணி இருக்காது. சரி பக்கத்துல இருக்கும் அது போய் எடுத்துடுவான்னு சொல்ல ஹீரோ அந்த தண்ணியே எடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அங்க அந்த மரத்துக்கு பின்னாடி. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது ஒரு குட்டி கரடி அதோட அம்மாவை தேடி அங்க வந்திருக்கும். அது ஹீரோவோட கைய கடிக்க அவங்க அப்பா வேகமா வந்து அதை தள்ளி விட்டுட்டு ஹீரோவை காப்பாத்திடுறாரு. ஆனா கை பயங்கரமா காயமாயிருக்கும். இப்ப அவங்க அப்பாவும் வேகமா மரத்து மேல ஏறுடா இப்போ பெரிய கரடி கண்டிப்பா நம்மள தேடி வரும் நீ மேல ஏறு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கை வழியில இல்லப்பா முடியலன்னு சொல்லுவான். நீ ஏறு நம்ம இங்க இருந்து தப்பிச்சணும் ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணலாம் நீ ஏறடா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஏறுவாரு. கன்னை ஹீரோ கையில குடுத்துட்டு இதை சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோ பயந்துட்டு என்னால முடியாது என்னால கன்னெல்லாம் ஷூட் பண்ண முடியாது கை வலிக்குதுன்னு சொல்ல வேற வழி இல்ல இந்த கன் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது பிடின்னு சொல்லும் போது ஹீரோ அது பிடிக்கும் போது கை தவறி அது ஷூட் ஆயிரும் அவங்க அப்பாவோட கால்ல. அவர் அப்படியே விழுந்துருவாரு. ஆனா இப்போ எதிர ஒரு பெரிய கரடி வரும். வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த கண்ணை எடுத்துட்டு கரடியை பார்த்து ஷூட் பண்ணிடுறமா நிப்பாரு. அது அந்த இடத்த விட்டு போயிடும். ஆனா அவங்க அப்பாவுக்கு கால்ல ரத்தம் அதிகமா போயிட்டு இருக்கும். இப்ப ஹீரோக்கு ரொம்ப கோவமா இருக்கும். அப்படி முட்டாள்தனமான விஷயம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றாரு. அவரோட கைய அவங்க அப்பா சரி பண்றாரு. இப்ப அவங்க அப்பா அவரோட காலை பார்க்கும் போது ரத்தம் நிக்காம போய்கிட்டே இருக்கும். அவங்க அப்பாவும் அவ்வளவுதான் என்னால இதுக்கு மேல நடக்க முடியல நடந்தேன்னா ரத்தப்போக்கு அதிகமாயிரும் நான் டயர்ல இறந்துருவேன் நான் இங்கே இருக்கேன் நான் உனக்கு ரூட் சொல்றேன் அந்த வழியில போய் கார் எடுத்துட்டு யாராவது உதவி கூட்டிட்டு என்ன வந்து பாரு அப்படின்றத சொல்லுவாரு. வேகமா எப்படி வந்தோம் அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்ற பாதைய சொல்ல ஹீரோ பயந்துருவாரு. இல்லப்பா எனக்கு மண்டையில ஏறல என்னாலலாம் தனியா போக முடியாது போனா நான் தொலைஞ்சிருவேன் நீங்க வாங்க நம்ம போயிடலாம்னு சொல்ல அவங்க அப்பா யோசிக்கிறாரு இவனை தனியா விட்டா கண்டிப்பா தொலைஞ்சு போயிடுவான்னு சொல்லிட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரு பிடிக்கு கட்டி எடுத்துட்டு அப்படியே நடந்து போறாங்க. ஆனா அவங்க அப்பாவால முடியல நிறைய இடத்துல கால் தவறி கீழே விழுகிறாரு. வலி இன்னும் அதிகமாகுது. அப்ப அவங்க அப்பாவும் என்னை விட்டு நான் இங்கே இருக்கேன் நீ போ என்னால இதுக்கு மேல நடக்க முடியல அப்படின்னு சொல்ல இல்லப்பா உங்களை நான் அந்த பணியில தனியா விட்டுட்டு போகவே மாட்டேன் நீங்க வந்தா வாங்க இல்லைன்னா நம்ம இங்கேயே இருக்கலாம்னு சொல்ல நான் இந்த காலை வச்சுட்டு நடக்க முடியாது நடந்தா எனர்ஜி தான் போகும்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி வாங்கப்பா நான் அவளை தூக்கிட்டு நடக்கிறேன் நீங்க வலிய மட்டும் காமிச்சா போதும் போது உன்னால முடியுமா அப்படின்னும் போது நான் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்றேன் தப்பிச்சா நம்ம 2 பேரும் சேர்ந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை தூக்கிட்டு ஹீரோ நடக்காரு.
அப்ப அவரோட கையில இருந்து ரத்தம் அதிகமா போகும். ஆனா ஹீரோ அதை காமிச்சுக்காம அவங்க அப்பாவை தூக்கிட்டே போவார். அப்படி தூக்கிட்டு போகும்போது சொல்லுங்கப்பா நீங்க அந்த விலங்கை எப்படி அட்டாக் பண்ணீங்கன்னும் போது இப்ப அவங்க அப்பா கதையை சொல்றாரு. அதை அட்டாக் பண்ணும்போது கால் தவறி சேத்துல விழுந்துட்டேன். அது என்னை பார்த்து வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. அதுக்கு அடுத்த என்னால அதை பிடிக்கவே முடியலன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க இப்ப ஹீரோ எந்த வழியா போகணும் போது அவர் ஒரு வழியை காமிப்பாரு. இல்லப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல எங்க தண்ணி இல்லையேப்பான்னும் போது இல்ல இந்த சைடு தான் அப்படின்னு சொன்ன போய் பாப்பாங்க. அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த இடத்துல தண்ணி இருக்கிற இடமே இருக்காது. ஹீரோவும் ஒரு வேளை அப்பா நீ வழிய மறந்துட்டீங்களான்னும் போது அவங்க அப்பா யோசிப்பாரு. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்ப அப்படியே போகும்போது காத்தவரை கீழே விழுந்துருவாங்க. பார்த்தா அவங்க காலுக்கு கிட்ட இறந்து போன ஒரு கரடி இருக்கும். அது மேல கால் வச்சுதான் கீழே விழுந்திருப்பாங்க. எங்க அப்பாவும் போதும் இதுக்கு மேல நம்மளால போக முடியாது, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு போலான்னும் போது ஹீரோ நான் டயர்டா இல்ல நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னும் போது நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இறந்து போனா அந்த கரடியோட இறைச்சியா அவங்க சாப்பிடுவாங்க. அந்த நேரத்துல நெருப்பு அவங்களால பத்த வைக்க முடியாது, அதனால இறைச்சியை அப்படியே பச்சையா சாப்பிடுவாங்க. இப்ப திரும்பவும் ஹீரோ அவங்க அப்பாவை தூக்கிட்டு நடப்பாரு. அப்படி நடந்து போக போக இப்போ இருட்ட ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல போறது ஆபத்து தான், நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையும் ஹீரோ பண்ணி கொடுப்பாரு. இப்ப ஹீரோ இருங்க நான் விறகு எடுத்துட்டு வரேன்னு போவாரு. பார்த்தா ரொம்ப நேரமா ஹீரோ வரவே மாட்டாரு. அவங்க அப்பாவுக்கு பயம் வந்துடும். உடனே விசில் மாதிரி சத்தத்தை கொடுப்பாரு அவங்க பையனுக்கு கேட்கறதுக்காக. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அந்த விசிலை கொடுப்பாரு. அவங்க பையனை பார்த்த பிறகுதான் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்படியே நைட்டு அங்க இருக்கிற மிச்ச இறைச்சியை சூடு பண்ணி சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப காலையில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோக்கு பயம் வந்துருது. வேகமா கன் எடுத்து ரெடியா நிக்கிறாரு. ஆனா அங்க எதுவுமே வரல. இப்ப அவங்க அப்பா ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுது. ஹீரோக்கு பயம் வந்துருது. அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அப்பா நான் உன் கூடயே இருப்பேன், என்னை விட்டுட்டு போயிடாத, என்ன இப்படி இறந்தேன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை விட்டு போயிடாதான்னு கதறி கதறி அழுக அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட சூட்டுனால அவரை நார்மல் ஆக்குறாரு. இப்ப அவங்க அப்பாவை தூக்கிட்டு அவரு நடக்கிறாரு. சொல்லுப்பா கதையா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் விலங்க ஃபாலோ பண்ணிட்டு ஓடன. அப்போ அது தண்ணியில விழுந்துடுச்சு. அந்த இடத்துல தாத்தா அங்கதான் இருந்தாரு. அவர் ஷூட் பண்ணணும்னு ஏன் பண்ணாரு, அதுக்கத்த அதை விட்டுட்டாரு. நான் போய் அதை ஷூட் பண்ணணும்னு பார்த்தேன். தாத்தா ஷூட் பண்ணாதடான்னு கத்துனாரு. ஆனா நான் அதை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டேன். தாத்தா கோமானாரு. நான் தாத்தா கிட்ட நீ ஏன்பா ஷூட் பண்ணல, அது கிட்ட தானே இருந்தது அப்படின்னும் போது நான் உன்னை ஷூட் பண்ண கூடாதுன்னு சொன்னலடா, நீ ஏன்டா அதை ஷூட் பண்ண போது நீங்க என்னை கூட்டிட்டு வந்ததே அதுக்கு தானப்பா. இல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம், அது என் கண்ணை பார்த்தது, அது கண்ணை பார்க்கும் போது அது என்ன ஷூட் பண்ணாருன்னு சொல்லுச்சு, அதனால தான் நான் அதை விட்டேன். ஆனா நீ ஷூட் பண்ணிருக்க கூடாது. இப்போ நீயும் நானும் வின் பண்ணல, இந்த தண்ணி தான் வின் பண்ணுது, அந்த தண்ணியோட தான் அந்த இறந்து போன மான் போகும் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இதுதான் நான் பிடிச்ச மூஸோட கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க சரிப்பா இரு நான் அவனுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு தண்ணி எடுக்க ஹீரோ போவாரு. போகும்போது அவருக்கு தண்ணி எங்க இருக்குன்னே தெரியாது. இப்ப பொறுமையா கண்ணை மூடி அந்த சத்தத்தை கேட்டுட்டு தண்ணி இருக்கிற இடத்த பார்த்துட்டு போவாரு. அங்க தண்ணி இருக்கும், தண்ணி எடுத்துருவாரு. ஆனா வர வழியா அவர் மறந்துருவாரு. ரொம்ப பயந்துருவாரு. இல்ல மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க அவங்க அப்பா இருக்கிற அந்த இடத்துல ஒரு மான் வருது. அவர் அப்படியே கிட்ட வந்து பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகுது. இப்ப அவங்க அப்பாவுக்கு தாத்தாவோட நினைவுகள் வருது. இப்ப ஹீரோவும் நடந்து எல்லா இடத்தையும் தேடி பார்ப்பாரு. அவங்க அப்பா எங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப அவங்க அப்பாவை தூக்கிட்டு அவரை நடப்பாரு. அந்த இடத்துல ஏரி இருக்கும், அந்த பக்கம் கிராஸ் பண்ணும். இந்த வழியா தானப்பா போகணும் போது அவங்க அப்பா ஆமா அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் நடந்து போவாங்க. அவங்களோட காரம் அவங்க கண்ணுக்கே தெரியாது. இப்ப அவங்க அப்பா ரொம்ப டயர்டா இருவாங்க. அதே நேரத்துல ஹீரோட அம்மாவும் போன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த போன் வீட்ல இருக்கும். இப்ப இவங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால ஹீரோ அங்க இருந்த ஒரு பறவையை பாப்பாரு. அதை அடிச்சு உடனே அதை வேக வச்சு அவங்க அப்பாவுக்கு கொடுப்பாரு. சாப்பிடாம துப்பிடுவாரு. இல்லப்பா அவனுக்கு எனர்ஜி இல்ல, இதை நீ சாப்பிடணும் போது இல்லைனால முடியலன்னு சொல்ல ஹீரோவும் அதை மென்னு அவங்க அப்பாக்கு கொடுக்க அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாரு. என் பையன் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்றத அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே சாப்பிட கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்காங்க. இப்போ ஹீரோ அப்படியே அவங்க அப்பா மேல படுத்து தூங்க இப்ப கனத்தை வந்து பார்த்தா அவங்க வீட்டுல இருப்பாங்க. அவங்க அப்பாக்கு உடம்பு சரியாயிரும், கவலைப்படாத உன் கைய சரி பண்ணிடலாம், இந்த மொத்த இடமும் உன்னோடது அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ அவரோட கைய பாக்குறாரு. அப்படியே கரடி கையில் மாறுது. பார்த்தா இது கனவுதான். ஹீரோ அப்பா கவலைப்படாதப்பா, நாளைக்கு நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தூக்கிட்டு ஹீரோ நடக்கிறாரு. ரொம்ப தூரம் நடக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆக தொடங்குது. நான் ரெஸ்ட் எடுக்காம நான் தூக்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாரு. இப்ப அவருக்கு முன்னாடி
ஒரு வீடு தெரியுது. நம்ம தப்பிச்சிருவோம் சொல்லி வீட்டோட கதவை தட்டுறாங்க. நானும் என் அப்பா அங்க மாட்டிக்கிட்டேன், எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கீழே சரிஞ்சு விழுந்துறாரு. இப்ப கண்ணை திறந்து பார்த்தா அங்க இருக்கிறவங்க ஹீரோக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க அப்பாவை அங்க படுக்க வைக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டோட ஓனரும் அவங்க மனைவியும் பேசிட்டு இருக்காங்க. இவன் அவங்க அப்பாவை தூக்கிட்டு வந்தானா, இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தானா, நம்பவே முடியல. ஆனா எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க விஷயம் ஹீரோக்கு கேக்குது. அப்படியே ஹீரோ கண்ணை மூடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வராங்க. ஹீரோவை பாக்குறாங்க. நீ ஓகேவாப்பா, உனக்கு எங்கேயாவது பாடி பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிருப்பா, உன் அப்பா நேத்தே இறந்துட்டாரு, நீ உன் அப்பாவோட சடலத்தை தான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோ அமைதியா எனக்கு அது தெரியும் அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா ஹீரோக்கு கனவு வந்த அன்னைக்குதான் அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. அவங்க அப்பா தான் கனவுல வந்தாருன்றத ஹீரோ நம்புறாரு. அதே மாதிரி அவங்க அப்பா அந்த காட்டுல இருக்கும் போது ஒரு மான் வந்தது. அந்த மான் தாத்தான்ற மாதிரி அவரை நம்புறாரு. இப்ப அடுத்த காலைல ஹீரோ எழுந்துக்கிறாரு. அவங்க அப்போட கையை கெட்டியமா பிடிக்கிறாரு. அவருக்கு சொல்ல எந்த வார்த்தைகளும் இல்ல, அழுகையும் வரல. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படத்தை பார்த்து எமோஷனல் ஆயிட்டீங்களா? கவலையப்படாதீங்க. இந்த படத்துக்கு முன்னாடி நான் ஒரு காமெடி படத்தை போட்டிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருந்தா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.